வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இன்னைக்கு வீடியோல 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர் வேஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் வேஸ் பண்ணலாம். வீட்டில் இருக்கிற எனி பிளாஸ்டிக் ஆர் ஸ்டீல் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஜெஸோ அப்ளை பண்ணலாம். இந்த ஜெஸோ அப்ளை பண்ணுறதால சர்ஃபேஸ் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ஜெஸோ வீட்லேயே செஞ்சுக்கலாம், இல்லாட்டி கடையில் இருக்கிறதையும் வாங்கிக்கலாம். இப்போ ஜெஸோ பண்ணலாம். ஜெஸோ பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் ஆஃப் பிஓபி பவுடர், 1 ஸ்பூன் ஆஃப் க்ளூ, அப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் அக்ரலிக் கலர். இந்த அக்ரலிக் கலர் எந்த கலரில் உங்களுக்கு ஜெஸோ வேணுமோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் ஜெஸோ பண்ணுறதால ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கலரில் ஜெஸோ வேணும்னா அந்த கலரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஜெஸோ ரெடி. இப்போ இந்த ஜெஸோவை கண்டெய்னரில் நல்லா அப்ளை பண்ணலாம். இந்த பாக்ஸில் டிகோபாஜ் பேப்பர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போகிறோம். நான் எடுத்திருக்க டிகோபாஜ் பேப்பர் பிளாக் பேஸில் இருக்கிற ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் டிசைனில் இருக்கும். அதனால பிளாக் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த வேஸில் டிகோபாஜ் பேப்பர் ஸ்டிக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இந்த டிகோபாஜ் பேப்பர் வேணுமோ கட் பண்ணிவிட்டு இந்த பேப்பர் பேக் சைடில் இருக்கிற 2 layers ஆஃப் பேப்பரை ஸ்லோவாக ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த பேப்பரை வேஸில் டிகோபாஜ் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணலாம். இந்த டிகோபாஜ் க்ளூ ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணலாம். இல்லாட்டி இதை வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். 2 ஸ்பூன் ஆஃப் க்ளூ அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான், டிகோபாஜ் க்ளூ ரெடி. இப்போ இந்த க்ளூவை வேஸில் அப்ளை பண்ணி இந்த டிகோபாஜ் பேப்பரை ரிங்கிள்ஸ் இல்லாமல் ஸ்லோவாக ஸ்டிக் பண்ணலாம். இந்த இடத்துல நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, இந்த பிளாக் பேஸில் டிகோபாஜ் ஸ்டிக் பண்ணுறப்ப இதோட டிசைன் எல்லாம் டல் ஆகிடுச்சு. ஸோ இதுமாரி டிகோபாஜ் ஸ்டிக் பண்ணுறப்ப எப்போதுமே ஒயிட் பேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணுங்கள். இதில் இருக்கிற டிசைன்ஸ்லாம் நல்லா பிரைட்டாக அழகாக தெரியும். இந்த டிகோபாஜில் ஏதாவது ரிங்கிள்ஸ் இருந்ததுன்னா இது மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் யூஸ் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணி இந்த ரிங்கிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். வேஸோட டவுன் பார்ட்டில் இந்த டிகோபாஜை கம்ப்ளீட்டாக ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அக்ரலிக் கலரால் பிங்க், ரெட் அண்ட் பிளாக் கலரை ஃபில் பண்ணலாம். அப்புறம் டாப் சைடில் டிகோபாஜ் க்ளூ அப்ளை பண்ணி கோல்டு இல்லாட்டி காப்பர் ஷீட்டை ஸ்டிக் பண்ணலாம். ஃபைனலாக வார்னிஷ் அப்ளை பண்ணி பண்ண ஒர்க்கை சீல் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஈஸியாக ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் டிசைனில் வேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு உடன் ஸ்டிக் யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு வேஸ்ட் பண்ணலாம். இந்த உடன் வேஸ்ட் செய்கிறதுக்கு எனி பிளாஸ்டிக் ஆர் ஸ்டீல் பாட்டில் எடுத்துக்கலாம். இந்த பாட்டிலில் பார்பிக்யூ ஸ்கியூவர் ஆர் பேம்பூ ஸ்டிக்கை இப்போ ஸ்டிக் பண்ணலாம். இந்த ஸ்கியூவரை ஸ்டிக் பண்ணுறதுக்கு க்ளூகன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணேன். அவ்வளோவா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகலை. ஸோ இது மாதிரி ஸ்ட்ராங்கான அடிசிவ் யூஸ் பண்ணி இப்போ ஸ்டிக் பண்ணலாம். அப்போ தான் ஸ்ட்ராங்காக நல்லா பாண்டிங்காக இந்த பாட்டிலோட இருக்கும். நான் ஸ்கியூவர் யூஸ் பண்ணல, எங்கிட்ட இருந்த ஓல்டு விண்டோ பிளைண்ட்ஸில் இருந்த பேம்பூ ஸ்டிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த பாட்டிலில் பேம்பூ ஸ்டிக்கை க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணலாம். எல்லா பேம்பூ ஸ்டிக்கும் க்ளூ பண்ணியாச்சு. இதேமாரி மாஸ்கிங் டேப்பால் ரேப் பண்ணிட்டா இந்த ஸ்டிக் எல்லாம் நகராமல் அதே இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்.
நெக்ஸ்ட் மேக்ரமி ரோப்பால இந்த வேஸை டிசைன் பண்ணலாம். இந்த மேக்ரமி ரோப்பை வேஸோட எட்ஜஸ்ல ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணலாம். இல்லாட்டி வேஸோட சென்டர் பார்ட்ல ஸ்டிக் பண்ணிட்டு இப்படி ஒரு சின்ன போ போடலாம். ஃபைனலா பீச் தீம்ல பாட்டில் ஆர்ட் பண்ணலாம். அதுக்கு ஸ்டீல் ஆர் பாட்டில் எடுத்துக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஜெஸோ அப்ளை பண்ணலாம். இந்த ஜெஸோ ட்ரை ஆன பிறகு டார்க் ப்ளூ, டீல் ப்ளூ அண்ட் ஒயிட் அக்ரலிக்கால பெயிண்ட் பண்ணி ஒரு பீச் எஃபெக்ட் எடுத்துட்டு வரலாம். அப்புறம் பாட்டில் டவுன்ல வேவ் ஃபார்ம்ல க்ளூ அப்ளை பண்ணி சாண்டை ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பாட்டில்ல ஸ்டார் ஃபிஷ் ஸ்டிக் பண்ணலாம். அதுக்கு மோல்டட் கிளே எடுத்துக்கலாம். இந்த ரெசின் அண்ட் ஹார்ட்னர் ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கிற மிக்ஸ் பண்ணாத கிளேயை ஏர்டைட் பாக்ஸில் வச்சு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் அடிசிவால எனி பீச் ஷெல்ஸை ஸ்டிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஃபிஷ் ஷேப்பை ஃபெவிகாலால அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணலாம். இந்த ஸ்டார் ஃபிஷ் ஷேப்பை ஸ்டிக் பண்ண பிறகு இது மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி சின்ன சின்னதாக கிளேயை உருட்டி இந்த ஆர்ம்ல வைக்கலாம். இந்த ரெண்டு ஷெல்ஸையும் ஸ்ட்ராங் க்ளூவால் ஸ்டிக் பண்ண பிறகு இந்த ஷெல்லை வேஸ்ட்ல ஸ்டிக் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஷெல்ஸ் எல்லாம் இப்படி ரேண்டமாக ஸ்டிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதை சிப்பியாக கன்சிடர் பண்ணிட்டு இது கீழே ஃபெவிகால் ஸ்ப்ரெட் பண்ண பிறகு ஒயிட் பீட்ஸை பேர்ல் மாதிரி ஸ்டிக் பண்ணலாம். அப்புறம் இந்த ஸ்டார் ஃபிஷ்ல ப்ரௌன் அண்ட் ஆரஞ்சு கலரை மிக்ஸ் பண்ணி கலர் பண்ணலாம். ஃபைனலாக ஜூட் ரோப்பை பாட்டில் ஹெட்ல ரேப் பண்ணலாம். இது ஒரு எஸ்தெட்டிக் லுக்கை கொடுக்கும். இந்த 3 வேஸ்ட் டெக்கர் ஐடியாஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி நீங்க ரீக்ரியேட் பண்ணீங்கன்னா உங்களுடைய பிக்சர்ஸ் என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்க்கு டேக் பண்ணுங்க. அப்புறம் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.